குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிளாக் கலர்ல இம்போர்ட்டர் கார் 6 சைலன்சர் வச்சு புர்ன்னு வந்து நின்றுச்சு. அப்படி பயந்துட்டோம். கண்ணாடி இறக்குனாரு அஜித் சார். என்ன இங்கே நிற்கிறீங்க? சார் கம்பெனிக்கார் வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே போனிருந்தீங்க? வீட்டுக்கா? இல்லை சார், சாங்கு இருக்குல்ல சார் அங்கே. ஓ, அங்கே தான் போகிறீங்களா? நானும் அங்கே தான் போகிறேன், வாங்களேன் போகலாம். சார் யாராச்சும் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க, நீங்கள் போங்க சார், நாங்கள் கம்பெனி கண்ணாடி எல்லாத்தையும் இறக்கி யார் இருக்கா? யாருமே இல்லை. அசிஸ்டன்ட், டே பின்னாடி போட, பெஞ்சமின் ஏறுங்க. நான் பின்னாடி போய் உட்காந்தேன். முன்னாடி வந்து உட்காரணும். முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். என் அசிஸ்டண்ட் பின்னாடி, அந்த அவரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி போகுது. இப்படி இப்படி போகிற வண்டி திடீர்னு இப்படி போகுதுங்க. 2 வீல்ல போகுது. எனக்கு உயிரே இல்லைங்க. அவர் ஓட்டுறாரு. அவன் கண்ட இறுக்கி மூடிக்கிட்டேன். அப்படி வயிறுலாம் புரட்டுது. இப்படி பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க போங்க, கட்ட மூடிக்கிட்டேன். ஏவிஎம்மில் 10ஆம் நம்பர் ரூமில் தான் எப்பயுமே விஜய் சார் தங்குவார். அங்கே போய் சாரை பார்க்கலான்ட்டு போனேன். ராஜேந்திரன் அண்ணன், என்ன பெஞ்சமின் அப்படின்னு டிரைவர் கேட்டார். அண்ணனை பார்க்கலான்னு இங்கே போய் பார்த்துட்டு வந்து உள்ளே போயிட்டு சார் கேட்டணும், உடனே வர சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் உள்ளே போனேன். என்னென்ன என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை சார், இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்காங்க, பேரரசையா கமிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுவும் வேணான்னு சொல்லிடுறாங்க சார். பெஞ்சமின், என் கூட யார் நடித்தாலும் நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் விஜய் சார் கூட அந்த திருப்பாச்சி பண்ணீங்க இல்லையா, அவரோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார் இருந்துச்சு அந்த அந்த டைம்? ஐயோ, எக்ஸலன்ட் சார். அதாவது நம்ம சினிமாவில் என்னை வாழ வச்ச தெய்வம் தளபதி விஜய் சார். ஏன்னா தளபதி விஜய் சார் கூட ஒரு நின்று ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோமான்னு எங்கின காலம் எத்தனையோ வருஷம். அதே தளபதி கூட ஒரு 160 நாள் நடிக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் இயக்குனர் பேரரசு மூலமாக கிடைச்சிது. அப்போது விஜய் சார் எல்லாரும் நண்பர்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி படம் கமிட் ஆகிருக்கு, விஜய் சார் படம் அப்படின்னா. ஐயோ பாத்தியா, ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே யாரும் மாற்றிட போகிறாங்க, போய் விஜய் சார்ட்ட போய் சொல்லு, முத்துக்கால நெல்லை சிவா எல்லாம் கொட்டாச்சி எல்லாம் சொல்கிறாங்க. சரி, பூஜை அன்னைக்கு போயிட்டு ஏவிஎம்மில் 10ஆம் நம்பர் ரூமில் தான் எப்பயுமே விஜய் சார் தங்குவார். அங்கே போய் சாரை பார்க்கலான்ட்டு போனேன். ராஜேந்திரன் அண்ணன், என்ன பெஞ்சமின் அப்படின்னு டிரைவர் கேட்டார். அண்ணனை பார்க்கலான்னு இங்கே போய் பார்த்துட்டு வந்து உள்ளே போயிட்டு சார் கேட்டணும், உடனே வர சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் உள்ளே போனேன். என்னென்ன என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை சார், இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்காங்க, பேரரசையா கமிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுவும் வேணான்னு சொல்லிடுறாங்க சார். பெஞ்சமின், என் கூட யார் நடித்தாலும் நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். இயக்குனரோ ப்ரொடியூசரோ மாற்றாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எப்போ ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க? அடுத்த வாரம் போகலாம்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, அந்த ஒரு வாரமும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படி தூக்கமே இல்லை சார். ஐயோ, நம்ம மாற்றிடுவாங்களா. அப்புறம் டிக்கெட் போட்டு போயாச்சு, திண்டுக்கல் போயாச்சு. போயிட்டு அங்கே இறங்கி ஷூட்டிங் போய் மேக்கப்லாம் போட்டாச்சு. மாற்றிடுவாங்களா. மொதல் சீன் நடித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை சார். அதை நடித்து முன்னாடி அப்பாடா, நம்ம தளபதி சார் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு வந்தது. அப்படி உண்மையிலே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் சார். அதாவது நடிக்கும்போது அவர் ஸ்பீடாக பேச மாட்டார், வாய்ஸே வெளியில் வராது, லிப் மட்டும்தான் ஆடும். என்ன எப்படி இருக்கீங்க, இப்படி தான் பேசுவார். நாங்கள் அவர் லிப்பையே பார்த்துக்கிட்டு அந்த லிப்பு ஃபினிஷ் ஆகி முடித்தோடனே நாங்கள் டைலாக் எடுப்போம். அப்படி தான் பேசுவோம். அப்போ ஒரு சீக்வன்ஸில் திரிஷாவும் அவன் தங்கச்சியும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது நாங்கள் 2 பேரும் உள்ளே வருவோம். இப்போ பாரு, அவனை வாடா போடான்னு கூப்பிட்றோன்னு பாரு அப்படின்னு திரிஷா மேடம் சொல்லுவாங்க. சொல்லி, டேய் வாடா, டேய் போடா, டேய் நில்றா அப்படின்னு ஓடியாருவார். உடனே என்னடா, டேய் அவன் போய் வாடா போடான்றா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மடித்து கட்டுவார். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஆடும் திரிஷாம்மா. உடனே அப்படி நின்னாரு. சார் ஊர் ஸ்டைலு அப்படின்னு சொல்லுங்க சார். ஊர் ஸ்டைலு அப்படின்றார். அது மாதிரி அது நான் சொல்லி கொடுத்த டைலாக். ஓ சரி சரி. எல்லாம் சிரிச்சிட்டாங்க.
திரிஷாலேருந்து எல்லாமே சிரிச்சிட்டாங்க. அது 1 ஹவர் போச்சு. சார் சூப்பராக பேசுனீங்க சார், டைலாக் நல்லா இருக்கு, அண்ணன் ஸ்பான்சர் பண்ணது இந்த டைலாக் அப்படின்னு என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா டைரக்டர் சொல்கிறார். கூட நடிக்கிறவங்க அப்படி என்கரேஜ் பண்ணுவாருங்க விஜய் சார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அஜித் சார். இவர் இவர் வந்து பேச மாட்டார். கூட கோ ஆர்டிஸ்டில் பேசும்போது என்கிட்ட இந்த 160 நாள் ஒரு 10 நாள் தான் பேசியிருப்பார். முதல் நாள் என்ன எப்படி இருக்கீங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு பேச மாட்டார். சாப்பிட்டீங்களா அப்படின்னு 10 நாள் கழிச்சு கேட்பார். அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க, அது ஒரு பேச்சு. இப்படி ஒரு 10 தடவை தான் பேசியிருப்பார். ஆனா அஜித் வந்து கலகலப்பா இது டயலாக் பேசும்போது கூட ம் 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 அப்படிதான் சொல்லுவார் ஒழிய பேசவே மாட்டார். அவர் மெதுவாக பேசுவார். டப்பிங் தேட்டரில் போயிட்டு பட்டையை கிளப்பார், என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் விஜய் சார் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. விஜய் சார் வந்து நடிப்பில் தான் இப்படி சண்டை காட்சி டான்ஸ் போகும்போதெல்லாம் பிச்சிருவா மனுஷன். அப்படி ஒரு ஸ்டமினோ, அப்படி ஒரு வெறித்தனமாக ஆடுவார். ஒரு தடவை தான் பார்ப்பார் டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறத. ஒரு தடவை பார்ப்பார், டக் 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 டேக் பண்ணலாம் சார் ஆட சொல்லுவார். பார்ப்பார், ஓகே டேக் பண்ணலாம் அப்படி போய் டேக் பண்ணுவார். எங்களுக்கு ஆச்சரியம், என்ன சார் எப்படி சார், அது என்னமோ தெரியலனே, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படிம்பார். அது மாதிரி பேசாத ஒரு மனிதர். யாரை பற்றி யாரையும் வேணான்னு சொல்ல மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க விஜய் சார். அஜித் சார் வந்து அப்படியே ஆப்போசிட். விஜய் சாருக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ண பண்ணீங்க திருப்பதி 4 ஃப்ரெண்டு, கஞ்சா கருப்பு, சத்யன், நான், அவர் கருணாநிதினு ஒருத்தர். இப்போ இதில் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியராக இருக்கார், கவிஞர் கருணாநிதி. நாங்கள் 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. வந்துட்டாருன்னா வந்து உட்காந்துட்டாருன்னா கேரவனில் உட்கார மாட்டார். வெளியில் கேரவன் வெளியில் சேர் போட்டு உட்காந்துட்டு 4 சேர் போடுப்பா அப்படின்னு 4 சேர் போடுவார். ஆனால் வீட்டிலேருந்து பிரியாணி சமைச்சு கொண்டாந்துருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சாப்பாடு கொடுப்பாரு. டெய்லி ஏதாச்சும் ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு வருவார். அவரே சமைச்சு? ஆமாம்மா, சமைச்சிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. கலகலகலன்னு ஒரு நிமிஷம் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள், பெஞ்சமின் அங்கே பாரு சூப்பர் ஃபிகர் வருது, பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. என்ன சார் அவங்க ஃபிகர் தானே அவங்க அப்படி காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படி ஒரு மனிதர். ஒரு நாள் வந்து விஜிபி பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஷிஃப்டிங் மதியத்துக்கு மேலே, மதியம் வரைக்கும் விஜிபியில் ஷூட்டிங்கு. அது முடிச்சுட்டு அருணாச்சலம் ஸ்டுடியோவில் சாங். அருணாச்சலம் ஸ்டுடியோவில் அந்த பாட்டு பேர் மறந்து போச்சு. அந்த சாங் நடக்குது. அந்த சாங்க்கு வரணும். நாங்கள் கம்பெனி காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிளாக் கலரில் இம்போர்ட்டர் கார் 6 சைலன்சர் வச்சு புர்ன்னு வந்து நின்றுச்சு. அப்படி பயந்துட்டோம். கண்ணாடி இறக்குனாரு அஜித் சார். என்ன இங்கே நிற்கிறீங்க? சார் கம்பெனி கார் வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே போனிருந்தீங்க? வீட்டுக்கா? இல்லை சார் சாங்கு இருக்குல்ல சார் அங்கே. ஓ அங்கே தான் போகிறீங்களா? நானும் அங்கே தான் போகிறேன், வாங்களேன் போகலாம். சார் யாராச்சும் இருப்பாங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க, நீங்கள் போங்க சார், நாங்கள் கம்பெனி வந்து கண்ணாடி எல்லாத்தையும் இறக்கி யார் இருக்கா? யாருமே இல்லை. அசிஸ்டன்ட், டே பின்னாடி போட, பெஞ்சமின் ஏறுங்க. நான் பின்னாடி போய் உட்காந்தேன். முன்னாடி வந்து உட்காரணும். அவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். என் அசிஸ்டண்ட் பின்னாடி, அந்த அவரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி போகுது. இப்படி போகிற வண்டி திடீர்னு இப்படி போகுதுங்க. 2 வீல்ல போகுது. எனக்கு உயிரே இல்லைங்க. அவர் ஓட்டுறாரு. அவன் கண்ட இறுக்கி மூடிக்கிட்டேன். அப்படி வயிறெல்லாம் புரட்டுது. இப்படி பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க கட்டை மூடிக்கிட்டேன். இப்படி போயிட்டே இருக்கோம். இப்படி போகுது. ஏவிஎம் வந்து ஒரு 25 நிமிஷத்தில் போயிட்டார் சார். எங்கேருந்து? இதுலேருந்து, பிஜிபிலேருந்து வந்து நிறுத்திட்டு, பெஞ்சமின் கண்ணு தரங்க, ஏவிஎம் வந்துருச்சு, இது அருணாச்சல ஸ்டுடியோ வந்துருச்சு. திறந்து பார்த்தா, தெய்வமே அப்பா சத்தியமாக இனிமேல் உங்கள் வண்டியில் ஏறவே மாட்டேன் ஐயா அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய தடவை கூப்பிட்டாரு. ஓடிடுவோம் அவர் வண்டியை தான் ஓடிடுவோம். அப்படி ஒரு நண்பர். நல்ல ஜாலி டைப்.
அஜித் சார். இந்த 2 பேர் கூடயும் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் இயக்குனர் பேரரசால தான் வந்துச்சு. இந்த நேரத்தில் இயக்குனர் பேரரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, என்னை முதல்ல கலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நான் வணங்கும் மனித கடவுள் எங்கள் இயக்குனர் சேகரன் பாலச்சந்திர ஐயா. அதே மாதிரி சினிமாவில் அடையாளம் காட்டினவர் இயக்குனர் சேரன், வெற்றி கொடிக்கிட்டு படமா. இந்த சினிமாவில் என் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்துகிற படம் இயக்குனர் பேரரசு அவர் இயக்கிய திருப்பாச்சி. சார் உங்களை அறிமுகப்படுத்தினது கேபி சார். அவர் பார்வையில் நீங்க எப்படி மாத்தினீங்க? எப்படின்னா, நாங்கள் அப்போல்லாம் ட்ராமா போடுவோம் ஊரில். சேலத்தில் கிராமங்களில் திருவிழா நடக்கும். அங்கே போய் சுற்றி ட்ராமா போடுவோம்.